ஆக மனைவரி படமே அங்க இருக்கும். ரெண்டு கொஞ்ச நாள் வசூல் பண்ணப்பட்டது, கொஞ்ச நாள் வசூல் பண்ணப்பட்டுச்சு. ரெண்டு சர்வே ஆரம்பிச்சு சர்வே முடிச்ச உடனே அவங்களோட நோக்கம் என்னன்னா, நத்த சர்வே பண்ணப்போ ஜமீன் கிராமங்கள் இருக்குல்ல, ஜமீன் கிராமங்கள், பெரிய பெரிய கிராமங்கள், பல இடங்கள்ல பல நில உரிமைகள் இருந்தது. நத்தத்துல அதை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு பக்கத்துல இப்ப முருகம்பாக்கம்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா முருகம்பாக்கம்ன்றது ஒரு ரெட்டியாரோட வில்லேஜ் ஓனர். அவர் ஒரு மிராஸ், ஒரு ரெட்டியார் வந்து வில்லேஜ் ஓனர். அவர் தனக்கு கீழே நிறைய ஆதி திராவிடர் மக்களுக்கு வந்து கூலி வேலை பார்க்கறதுக்கு அந்த காலத்துல வச்சிருக்காரு. அது ஒரு பழைய நடைமுறை. அவர் அவருடைய சொந்த காட்டுல அவங்கள குடியிருத்துங்க, அவருடைய சொந்த வயக்காட்டுல அவங்கள குடியிருக்க வச்சிருக்கிறார். இந்த நடைமுறை தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் இருக்கு. இந்த நடைமுறை, அதாவது விவசாயம் செய்யறவங்க அந்த வயக்காட்டிலேயே குடியிருக்க வச்சிருப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த வயக்காட்டுக்கு பத்திரம் பட்டா எல்லாம் இருக்கும், பத்திரம் பட்டா எல்லாம் இருக்கும். ஆனா காலகாலமா அவங்க வீடு இருக்கும். அது ஆனா நத்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நத்தம் கிடையாது. அது வந்து விவசாய நிலம், அஞ்சையோ அல்லது குஞ்சை நிலமோ இருக்கும். அதெல்லாம் அவன் இருக்கிறான். இப்போ அவனுக்கு அப்ப காலகாலமா அவனுக்கு 50 வருஷம் 100 வருஷம் எப்படி எஸ்டேட் டி எஸ்டேட்ல இருக்கிறாங்களோ அது அங்க பட்டா கொடுக்கணும், ரைட்டுங்களா? அப்போ இத வெறும் நத்தம் நிலவரி திட்டம்னு போடல. சர்வே பண்ணும்போது என்ன போட்டாங்கன்னா, நத்தம் மற்றும் வேளாண்மை பயனில்லாத வேளாண்மை நிலங்களை நத்தம் சர்வே செய்யும். அதாவது நத்தம் சர்வே மற்றும் வேளாண்மை நிலங்கள் வேளாண்மை பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தால் அதனையும் நத்தம் நிலவரி திட்டத்துல நத்த சர்வே செய்யும். அங்க வீடு இருக்குன்னு அர்த்தம். பொதுவான ஒரு வார்த்தையில போட்டு சர்வே பண்றது போட்டாங்க. நிறைய பேருக்கு நத்தத்துல இந்த ஏரியா புரியாது. இது நத்தமா 90க்கு அப்புறம் தான் இது நத்தம். 90க்குள்ள இது நத்தம் கிடையாது, ரைட்டுங்களா? அப்போ அத அவர் வந்து ஒரு 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருக்காரு. ஒரு 50 சென்ட்ல ஒரு 20 வீடு இருக்கு. இப்போ அந்த குடும்பமும் வாழ்ந்த குடும்பம், பெரிய சம்பத்தான குடும்பம், வில்லேஜ் ஓனர் குடும்பம் இப்போ இல்ல. இவங்களும் படிச்சுட்டாங்க, வேலை போயிட்டாங்க. ஆனா காலகாலமா இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அடிமனை பத்திரம் டைட்டில் யார்கிட்ட இருக்கு? குஞ்சிலமா அவங்க கிட்ட இருக்கு. இவங்க காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கலைஞர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உள்ள போய் அவங்க இருந்து டைட்டில் வாங்கணும். யாருக்கு இருந்து டைட்டில் வாங்கணும்? அவங்க மட்டும் டைட்டில் வாங்கணும். வெறும் பட்டா மட்டும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு புரிஞ்சுலாங்க. நத்தம் சரியான பட்டா கொடுக்கலாம். அடுத்தவன் பட்டா நிலத்துல அரசு பொறுப்புல நீ பட்டா கொடுக்கலாம். ஐயா, அடுத்தவன் நிலத்துல நீங்க பட்டா கொடுக்க முடியுமா? அப்படின்னும் போது இது போன்று நிறைய வீட்டு மனை குடியிருப்புகள் இருக்கிறது, அவர்களுக்கு இதனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆக்ட் போடுறாங்க. நீங்க நினைக்கிறீங்க வெறும் நத்த சர்வே மட்டும் தான் நடந்ததுன்னு மைண்ட் வைக்காதீங்க. அந்த இப்போ அந்த கிராமத்துக்கு போய் அந்த வில்லேஜ் பார்த்தா அதோட இந்த ஆக்டையும் நீங்க வச்சு டிராவல் பண்ணணும். வில்லேஜ் ஹிஸ்டரி தெரியணும், டிராவல் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஆக்குபெண்ட் குடியிருப்பு சட்டம்னு பேரு. ஆக்குபெண்ட் குடியிருப்பு எப்படி குடியிருக்கிறாங்கல்ல 2 வருஷமா 1971 72 அந்த ஆக்ட் இதா. யாரு எந்த இடத்துல இருந்தாலும், அடுத்தவன் பட்டா நிலத்துல இருந்தாலும் அந்த சட்டப்படி அவனுக்கு வேறு வீடு இல்லாத பட்சத்துல அவன் உடல் உழைக்கும் விவசாயியாக இருக்கும் பட்சத்தில், விவசாயி ஓனர் கிடையாது, கூலி, உழவு அறுவடை எல்லாம் தானாக பிற நிலத்திலேயோ அல்லது தன் நிலத்திலேயே செய்தாலும் விவசாயி அவனுக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு தனியா எஃப்எம்பி கட் பண்ணி அதை நத்தமாக மாற்றி பட்டா கொடுத்துடணும். ஆப்போசிட் பார்ட்டிக்கு நிலத்திற்கு அமௌண்ட் கொடுக்கணும். யாருக்கு? ஓனர். நத்த நிலவரி திட்டம் நடந்தப்போ இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சு அந்த ஆக்ட் பண்ணாங்க. அடுத்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குல்ல,
அந்த ஆக்ட் படி கூட எடுத்து அது ஆதி திராவிடர் தான் கொடுத்தலாம். லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் படி நிலத்தை எடுத்து அதுக்கு அமௌண்ட் சிலர் ட்ரை பண்ணுவாங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு எங்க பவுஞ்சூர் பக்கத்துல இருக்கிற கச்சூர் வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கிராமம் இருக்கு, 50-100 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் கிறிஸ்தவ ஆதி திராவிடர்கள் இருக்கிறாங்க கச்சூர் பக்கம். ஆனா இடம் வந்து இன்னைக்கு ரெடியார்பேட்ல தான் இருக்கு. அர்த்தம் அந்த கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு. அதாவது அந்த ப்ரொசீஜரா கவர்மெண்ட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அவனுக்கு அமௌண்ட் கொடுத்து அவனை வெளியே இருக்கும். நத்தம் முடியல, அதுல இந்த பிரச்சனையே இருக்கு. அதாவது வெறுமே இல்லை, அது நிறைய பின்னல் இருக்கு, சிக்கல் பின்னல் இருக்கு. அதுல இந்த ஆக்ட்ல நான் குடியிருப்பு சட்டம் சொன்னேன். லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்லயும் சில இடங்கள்ல எடுத்து பணத்தை கொடுத்துட்டு அரசுக்கு எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு பட்டா கொடுத்துருவோம். இவர்கள் வந்து ஆதி திராவிடர், உடல் உழைப்பு தொழிலாளி, இந்த மாதிரி குடியிருப்புகளா இருந்தாலும் அடுத்ததா இந்த இந்த ஆக்ட்ல வந்து நிறைய அப்பீல் இப்பெல்லாம் போய் நிறைய ப்ரொசீஜர் கஷ்டமா இருக்கு. இதுல லேண்ட் நில ஆர்ஜித சட்டத்துல அது இந்த 1800 சட்டம், அந்த ஆக்ட்ல வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அப்புறம் செல்லாது அப்படின்னு அவங்க தீர்ப்பு வாங்குறாங்க. அப்படின்றதுனால லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் அரிஜின் ஸ்பெஷல் ஆக்டே ஒன்று, லேண்ட் அக்விசிஷன் அரிஜின் ஆக்ட்ல எடுத்து அதுல வந்து உடனே கொடுத்தாகணும், அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இப்படி அந்த ஆக்குபன்ஸ், அவங்க ஆக்குபன்ஸ் ஆக்ட், லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், இந்த அரிஜின் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், இந்த 3 ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிலச்சுவார்ந்தார்களிடமிருந்து நில டைட்டிலை எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அரசு எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நத்த சர்வே பண்ணி இவனுக்கு நத்த மாட்டாங்க. நத்த சர்வே இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தனியா இதெல்லாம் யார் பார்க்கணும்னா நிலவரி திட்ட தாசில்தாரோட பொறுப்புக்கலாம். இதுக்கு சர்வே இருக்கும், அவங்க இருக்கிறவங்க அவங்க நடந்து கொடுத்து போயிடுவாங்க. இந்த பின்னல் எல்லாம் அவர் தான் பார்க்கணும். அது ஒரு பெரிய வேலை. தஞ்சாவூரை பொறுத்தவரைக்கும் ஒருங்கிணைந்த பழைய தஞ்சை பள்ளத்தாக்க சொல்றேன், அது நாகப்பட்டினமா இருக்கட்டும் அல்லது இப்ப எல்லா மாவட்டங்களும் இருக்கட்டும், அங்க வந்து பாத்தீங்கன்னா 3ல் 2 பங்கு வந்து பெரிய பெரிய பிரைவேட் எஸ்டேட் தான், சமய நிறுவனங்கள், அவங்களுக்கு தான் லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட்ல அவங்களுக்கு ஆல்ரெடி வயக்காட்டிலேயே ஊரே இருக்கும். நீங்க போனீங்கன்னா டிராவல் பண்ணிட்டே போங்க, தமிழ்நாடு சுத்தி பாருங்க. ஒரே ஒரு ஜாதி மட்டும் மொத்தமா ஒரு ஊர்ல இருந்தா சுத்தி வயக்காடு இருக்கும். பழைய ஊர் என்பது என்னன்னா எல்லா ஜாதியும் தெருவாயினா இருக்கும். ஒரு கோயில் இருக்கும், தெருவாயினா அது பழைய கிராமம், ரைட்டுங்களா? எல்லாம் கலந்து கட்டி இருப்பான். இந்த ஒரே ஒரு கம்யூனிட்டி மட்டும் மொத்தமா ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படின்னா அவங்க விவசாய பயன்பாட்டுக்காக அந்த இடத்துல ஒரு செட்டில்மெண்ட் ஆனது, சுத்தி வயக்காடாவே இருக்கும். எங்க டிராவல் பண்ணாலும் நீங்க கண்டுபிடிச்சலாம். இன்னும் இருக்குது, அடையாளம் மாறல. நான் போனோடனே எனக்கு பட்டுப்பட்டுன்னு 100 வருஷம் படம் அப்படியே வந்துடும் மைண்ட்ல, போல வந்துடும். அப்படின்னா என்னன்னா அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சாங்கன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? இப்ப இவங்களுக்கு அந்த அடிமனையும் என்னன்னா, அந்த அடிமனை இருக்குல்ல, அந்த அடிமனையும் பழைய நிலச்சு வந்த பேர்ல இருக்கும் அந்த கிராமமே. இப்ப அந்த கிராமத்தையே அறுக்க வேண்டியிருக்கும். ஒரு வீடு இல்ல, அந்த கிராமத்துக்கு அந்த மொத்த பரப்பு, தெரு, வாடகை அதெல்லாம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாண்டிச்சேரிக்கு வந்து இதாவது 100 வருஷமா சர்வே இருக்கு. பாண்டிச்சேரி 1963 தான் பிரெஞ்சுக்காரன் வெளியே போவான். டைட்டில் ஓனர் பிரெஞ்சுக்காரன், மொத்த இடத்துக்கு நான் தான் ஓனர்னு சொல்லிட்டான். அவன் வந்து பட்டா கொடுத்து அது வேறு தன்மையிலான பட்டா. அது வந்து பெரும்பாலும் வந்து ரெட்டியார்களுக்கு முதலியார்களுக்கு கொடுத்துருப்பாரு. நிறைய முதலமைச்சர் அங்க ரெட்டியாரா தான் இருப்பாங்க. அவங்களாம் கம்பத்தார்னு சொல்லுவாங்க. கம்பத்தார் இங்க எப்படி நம்ம ஜமீன்தார் சொல்றோமோ அது மாதிரி கம்பத்தார். நிறைய கம்பத்தார்கள் அங்க இருக்காங்க. அவர்களுக்கு ஆதி திராவிடர்கள் வந்து அங்க வந்து மொத்தமா வந்து உட்காந்து வேலையை பார்ப்பான், விவசாய வேலையை பார்ப்பான். இப்ப நத்தம் நிலவரி திட்டத்துல பட்டா கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு போய் பட்டா கொடுக்கணும்னா பாண்டிச்சேரியில இன்னும் பட்டாவே அவன் வீடு கட்டி இருக்கா, இன்ன வரைக்கும் லோன் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அடிமனை அந்த சர்வே நம்பர் கணக்கு இன்னும் ரெடியாக போயிருக்கான் இன்ன வரைக்கும். ஏன்னா அங்க நத்தம்னு கிளாசிஃபை ஆகல, நத்தம் நிலவரி திட்டம் பண்ணல. அப்படியே பாகூர் அதை விட்டு அடுத்த கம்பத்தார், இவர் பங்காளி அடுத்த பங்காளி வந்து அங்க வச்சிருப்பாரு கடலூர். அங்க நத்தமாகி அது உடஞ்சி அந்த வில்லேஜ் அங்க பட்டாவே அங்க மொத்தமா இறங்கிருக்கும். ரைட்டுல சொல்லுவது
அதுல அந்த வில்லேஜ் ஓனர்கள் அந்த அதுக்கு தனியா அவங்களுக்கு ஜியோ பாஸ் பண்ணி அமௌண்ட் கொடுத்து அவங்க வெளியே அனுப்பி அந்த இடத்துக்கு டைட்டில் விட்டு வெளியே அனுப்பி வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் நத்தப்படாங்க. சும்மா அரசு இடம் மட்டும் சேர்க்கல, இதுல அரசு இடம் நத்தமா இருக்கிறது மட்டும் சேர்க்காம தனியாரோட நஞ்சை புஞ்சையா இருந்தாலும் அது வந்து வேறொரு டைட்டில் இருந்தாலும் தேவைப்பட்டால் வீடற்றவர்களுக்கு தேவைப்பட்டால் அதனை எடுத்து கொடுக்கின்ற வேலையை 1970களில் இந்த சட்டம்லாம் போட்டு வேலையை பார்த்தாங்க. இந்த சட்டம்லாம் அப்ப போட்டாங்கல்ல, ஆக்குபென்ட் சட்டம் சட்டம்லாம், இந்த சட்டம் எல்லாம் எங்க நடைமுறை ஆகுதுன்னா 90ல இந்த சர்வே பண்ணும்போது நடைமுறை. ஏன்னா பிரச்சனை வரும்போது ஆக்ட் தேவைப்படுது இல்லையா, அதெல்லாம் அவன் சர்வே பண்ணும்போது நடைமுறை.